அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராய் இரு கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு தன் இரு கரத்தை விரித்து நம்மை நேசித்த தெய்வம், அன்பு கொடுத்த தெய்வம், அன்பு காட்டின தெய்வம். மூன்றாவது நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, இதே ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோடு எழுந்த ஆண்டவர். இந்த உலகத்திலே எவ்வளவு மகான்கள் பிறந்திருக்காங்க, எவ்வளவு ரிஷிமார்கள் பிறந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய ராஜாக்கள்லாம் இந்த உலகத்துல பிறந்துட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் சரித்திரத்துல அவர்கள் பிறந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். இதுதான் அவருடைய சரித்திரத்துல ஒரு குறியீடா இருக்கும். ஆனா இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் மரித்தார், இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை பற்றி தான் உங்கள் மத்தியில நாங்கள் சொல்ல வந்து இருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு நம்ம நேசிக்கிற தெய்வம். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா அன்பும் நம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகும். எல்லா அன்பும் பிரிந்து போகுமா? எல்லா அன்பும் கட்டின கணவருடைய அன்பு, மனைவியோட அன்பு, பிள்ளைகளோட அன்பு, தாய் தகப்பனுடைய அன்பு எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகிற நாள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல இருக்கிற வரையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் கூட இருப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அனைத்தையும் செய்வேன் அப்படி சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இயேசு பைபிள் எழுதியிருக்காருமா. இந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பு ரொம்ப பெரிய அன்பு. ஏன் சொல்றேன்னா, அவர் நமக்காகவே உயிரை கொடுத்தவர். உயிரை கொடுத்த நம்மளை நேசித்த தெய்வம், உயிரை கொடுத்து நம்ம நேசித்த தெய்வங்க. இயேசு சொல்றாரு, பைபிள் அழகான ஒரு வார்த்தை உண்டுங்க. மனிதன் பாவியா இருக்கையில அவனுக்காக இயேசு மரித்தாராம். அருமையானவர்களே, இந்த